தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இறையேசுவில் பிரியமுள்ள எனது அருமை உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நமது தாத்தா பாட்டியான புனிதர்கள் ஸ்வாக்கின் அன்னம்மாள் திருவிழா வாழ்த்துக்கள். இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறிய உவமை இறையாட்சியை பற்றியதாக அமைந்துள்ளது. நற்செய்தி என்னும் விதையை திறந்த உள்ளத்துடன் கேட்டால்தான் அதனை புரிந்து கொண்டு வாழ முடியும். அப்படிப்பட்டவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் ஆவார்கள். நமது அன்னை மரியாவின் ஈகை பண்பு, தாழ்ச்சி, இறைப்பற்று மற்றும் அனைத்து விதமான நல்ல பண்புகளை போற்றும் நாம் அவரின் அடித்தளமாகவும் நல்ல நிலமாகவும் இருக்கும் அவரின் பெற்றோரின் பண்புகளை அன்னை மரியாவின் வாழ்வை கொண்டே புரிந்து கொள்ளலாம். நல்ல விதையிலாக வாழ்ந்த முதிர்ந்த வயதில் இறை அருளால் நிறைந்தவர்கள்தான் புனிதர்கள் ஸ்வாக்கின் அன்னா. இவர்கள் கொண்டிருந்த ஆழமான இறை நம்பிக்கை, உறுதியான இறை பற்று இவற்றை அவர்களது உயிரின் நீட்சியாகிய அன்னை மரியாவின் வாழ்விலும் காண முடிகிறது. ஒரு மிக சிறந்த பெரியவர் நல்ல கிறிஸ்தவ வாழ்வு வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு நாள் தனது 3 மகன்களையும் அழைத்து, எனது சொத்தை 3ஆக பிரித்து 3வருக்கும் தர உள்ளேன். நீங்கள் செய்வது ஒன்றே ஒன்று. இன்று முழுவதும் சிந்தித்து நாளை மறுநாள் என்னிடம் வந்து நான் கொடுக்கும் அந்த சொத்தை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்துவீர்கள் என்று கூறுங்கள் என்று கூறி அனுப்பிவிட்டார். மறுநாள் 3வரையும் அழைத்து தனித்தனியாக ஒவ்வொருவரிடம் கேட்டார். மூத்த மகனிடம் கேட்கும் பொழுது அம்மகன் கூறினான், அப்பா, உங்கள் சொத்தில் நான் ஒரு நல்ல மருத்துவமனை கட்டி அதற்கு உங்கள் பெயரை வைப்பேன் என்றான். நன்று மகனே என்று அனுப்பி வைத்தார். 2வது மகனும், அப்பா, நான் ஒரு பள்ளிக்கூடம் கட்டி அதற்கு உங்கள் பெயரை வைப்பேன் என்று கூறி சென்றான். தந்தையும் அவனை பாராட்டினார். 3வது மகனை அழைத்து அவனிடம் கேட்ட பொழுது அவன், அப்பா, நாங்கள் உங்கள் பிள்ளை. நீங்க மிக சிறந்த பண்புள்ளவர், மிகுந்த ஈகை குணம், பரிவு, அன்பு உடையவர், நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தவர், பைபிளை தினம் வாசித்து நற்செய்தி மதிப்பீடுகள் படி வாழ்பவர். எனவே நானும் உங்களைப் போலவே நல்ல கிறிஸ்தவனாக நற்செய்தியின் மதிப்பீடுகளை வாழ்வாக்கி உங்கள் பெயரை விளங்கச் செய்வேன் என்றான். உடனே அவன் தந்தை அவனை கட்டி தழுவி, மகனே, நான் உன்னை நல்ல நிலத்தில்தான் விதைத்துள்ளேன் என்று கூறினார். ஆம் அன்பர்களே, யார் ஒருவர் நற்செய்தியின் மதிப்பீடுகளின்படி கடவுளின் திருவுளத்திற்கு செவிமடுத்து இறையாட்சி மலர வாழ்கிறோமோ அவர்களே நல்ல நிலத்தில் விதைத்த விதைகளைப் போல 100 மடங்கு பலன் தருபவர் ஆவார்கள். ஜெபிப்போமா. அன்பு தந்தையே இறைவா, இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ளாமல் வழியோரமாக விதைத்த விதைகள் போன்ற தடைகளையும், இறை வார்த்தைகளை புரிந்து கொண்டும் வாழ்வில் துன்பம், கவலை, உலகப் போக்கிலான வாழ்க்கை போன்ற பாறைகள் நிலத்தில் விதைத்த விதை போன்ற தடைகளையும் அகற்றி நல்ல நிலத்தில் விதைகளைப் போல இறைவார்த்தையை வாழ்வாக்கி அன்பு, அமைதி, நீதி என்ற கனிகளை கொடுக்கும் நல்ல நிலமாக நாங்கள் வாழ வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.